வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 6ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது. கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன? மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் பணத்தை பதுக்க தெரியாமல் அவதிப்படக்கூடிய அளவிற்கு அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு காலகட்டமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. மொத்தத்துல இந்த வாரம் உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்குது. இப்படி இந்த வார கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் குருவும், கன்னி ராசியில் சுக்கிரனும் கேதுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. துலாம் ராசியில் சூரியனும் செவ்வாயும், விருச்சிக ராசியில் புதனும், மகரத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த வகையில மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்துல இந்த 6ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, 2க்குரிய சுக்கிரன் 6ல் உள்ளதோடு கேதுவோடு இணைந்திருக்கிறாருங்க. சனி பகவானை பொறுத்தவரை நல்ல தொழில் வளம் தரக்கூடிய நிலையில் இருக்கிறாரு. ராசிநாதனான செவ்வாய் 7ல் இருப்பதும் அவரை குரு பார்ப்பதும் குடும்பத்தில் அவ்வப்பொழுது வருகின்ற பிரச்சனைகளை தீர்வையும் பட்டதுங்க. கடந்த சில மாதங்களாக வருடங்களாக குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் பிரச்சனைகள் அனைத்துமே இந்த வாரத்தில் நல்லபடியாகவே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. எல்லா விஷயத்திலும் துணிச்சலாக சில முடிவுகளை நீங்க எடுக்க இருக்கீங்க. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்குங்க. உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு இந்த வாரத்துல சிறப்பாகவே இருக்குங்க. அரசாங்க காரியங்கள் இந்த வாரத்தில் சுலபமாக முடியும் என்பதால அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மேசராசினியர்களுக்கு இந்த 6ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சுக்கிரன், கேது ஆகிய இரு கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமாக உள்ள நிலையில சனி பகவானால் அணோடு நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. அதனால் இந்த வாரத்தில் வருமானம் என்பது திருப்திகரமாகவே இருக்குங்க. ஜென்ம ராசியில் குருவும், விரயத்தில் ராகுவும் அமர்ந்திருப்பதால செலவுகளும் சற்று அதிகமாகவே தாங்க இருக்கும். இருந்தாலும் சுப செலவுகளாக இருக்கும் பட்சத்துல நீங்கள் கவலைப்பட வேண்டிய இந்த ஒரு அவசியமே இல்லைங்க. அடிக்கடி இந்த வாரத்தில் பயணங்களை ஏற்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்ல தடங்களும் குழப்பங்களும் ஏற்பட்டு வந்த நிலையில அந்த முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. உறவினர்களிடையே பரஸ்பர ஒற்றுமை நிலவுங்க. உத்தியோக பொறுப்புகளால் கணவன் மனைவி தற்காலிகமாக பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. மருத்துவ செலவுகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. மேசராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு இந்த நவம்பர் மாதம் 6ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை உள்ள காலகட்டங்களில் ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. குரு ஜென்ம ராசி சஞ்சார தோஷம் சுக்கிரனுடைய சுப பலத்தினால் குறைந்து விடுவதால எண்ணற்ற நன்மைகள் நிறைந்த ஒரு வாரமாகவே மேசராசினியர்களுக்கு இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த 6ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை மேலும் இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு ஜீவனாதிபதியான சனி பகவான் அதே ராசியில் தனது ஆட்சி பலத்துடன் வீற்றிருப்பது மிக நல்ல ஒரு கிரகநிலை என்று தாங்க சொல்ல வேண்டும். மேலதிகாரிகள், நிர்வாகத்தினர் ஆகியோருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதே சமயத்துல வேலை சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாகவே இருக்குங்க. ஓய்வின்றி உழைக்க வேண்டிய ஒரு நிலையும் இருக்குது. உங்களுடைய பொறுமைக்கு ஒரு நற்சான்றாக மட்டுமல்லங்க, ஒரு சவாலாகவும் அமையக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குது. இரவு நேர பணிகள் அசதியை ஏற்படுத்துங்க. குறித்த நேரத்தில் உண்பது, உறங்க செல்வது, ஓய்வெடுப்பது மிக மிக அவசியங்க. கூலி கொடுத்தாலும் வேலை வாங்குபவர் சனி பகவான் என கூறுகிறது பஞ்சண்டைய ஜோதிடம். அந்த வகையில இந்த காலகட்டங்கள்ல மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது மிக மிக அவசியங்க. சில தருணங்கள்ல மேலதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்துல அத்தகைய தருணங்கள்ல வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க. பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது மிக மிக நல்லது என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 6ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, லாபகரமான மாதமா தான் இந்த நவம்பர் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க.
அதிலும் குறிப்பாக இந்த 6ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை உள்ள இந்த காலகட்டங்களில் எண்ணற்ற நன்மைகள் நிறைந்த ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஏன்னா உங்களுக்கு மொத்த ஆர்டர்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே கிடைக்க இருக்குது. உங்களுடைய பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள ஏற்ற ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே மாதிரி ராகுவினுடைய நிலையினால அலைச்சல் இருக்குங்க. சில்லறை வியாபாரிகளுக்கு சந்தை நிலவரம் கை கொடுக்குங்க. மேஷ ராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 6ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வாய்ப்புகள் எளிதில் கிடைக்குங்க. இருந்தாலும் மிகவும் கடினமான பாத்திரங்கள்ல நடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைப்பது என்பது சற்று கடினம் தாங்க. ராகு விரயத்தில் சஞ்சரிப்பதால கிடைக்கும் வருமானம் பல வழிகள்லையும் சிதறி விரயமாகி விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. வசதியான வாழ்க்கைக்கு பழகிவிட்ட நடிகர்களும் நடிகைகளுக்கும் வருமானத்திற்கு வாழ சிரமப்படுவீங்க. சிக்கனம் தேவைங்க. இக்கணம் என்பதை மனதில் நிறுத்தி எதிர்காலத்திற்கென்று சேர்த்து வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. தேவையில்லாத வீண் விரைய செலவுகளை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லதுங்க. மேசராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 6ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வி கிரகமான புதன் ஓரளவே சாதகமாக உள்ளதால மிகவும் பாடுபட்டு படிக்க வேண்டியிருக்குங்க. தேவையில் அதிக நேரம் கண் விழித்து படிக்காமல் இருப்பது உடல் நலனை பாதுகாத்துக் கொள்வதற்கு உதவியாக இருக்குங்க. விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. அப்படியே கலந்து கொண்டாலும் கூட பொறுமையாகவும் நிதானமாக விளையாடுவது மிக மிக நல்லதுங்க. மேசராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதம் 6ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பயிர்களை பாதுகாப்பதற்கு மிகவும் கடினமாக நீங்க உழைக்க வேண்டி இருக்குங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகமாகலாங்க. நவீன விவசாய வசதிகள் கிடைக்க செய்திருவாங்க சுக்கிரன். இதனாலேயும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. மேசராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 6ஆம் தேதி முதல் 2ஆம் தேதி வரை என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெண்மணிகளுடைய நலன்களை பாதுகாக்கும் முக்கிய கிரகங்கள் குருவும் சுக்கிரனுங்க. மற்ற கிரகங்களுடைய தோஷத்தினால் பிரச்சனைகள் ஏற்படும் போது அவற்றின் கடுமையை குறைத்து விடுவாருங்க. இவ்விரு கிரகங்களும் இந்த மாதம் குரு பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இல்லைங்க. ஆனா சுக்கிரன் உங்கள் பக்கம் தாங்க இருக்கிறாரு. அதனால சனி ராகுவினால் ஏற்படும் சிரமங்களை குறைத்து விடுவாருங்க. சுக்கிரன் இந்த மாதம் குடும்பத்தில் நெருங்கிய உறவினர்களுடன் உள்ள ஒற்றுமை இன்னும் அதிகமாக இருக்குதுங்க. சமரசத்தை ஏற்படுத்துங்க. சுக்கிர பகவான் வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு கடின உழைப்பையும் கூடுதல் பொறுப்புகளையும் சமாளிக்கக்கூடிய தைரியத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. மேசராசினியர்கள் இந்த வாரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது இந்த விஷயத்திலும் ரிஸ்க் எடுக்க வேண்டாங்க. தேவையில்லாத சில வார்த்தைகளை விட்டுவிட்டு அவஸ்தைப்பட வேண்டாங்க. குறிப்பாக கணவன் மனைவி உறவுகள் உரசலுக்கு உட்பட்டு மன கஷ்டத்தை தரும் நிலையில் இருப்பதால அதிகம் பேசாமல் ஜாக்கிரதையாக இருங்க. நண்பர்களை நம்பி ஏமாற வேண்டாங்க. அதிக முதலீடுகள் தொழில் செய்வதற்கு ஏற்ற காலம் அல்லங்க. விரயங்கள் அதிகரிக்குங்க. சனி செவ்வாய் பார்வை நன்மையான அமைப்பு அல்லங்க. அதனால் கவலைக்கு அதிகப்படியான செலவுகளும் ஏற்படலாங்க. இது மாதிரியான விஷயங்கள்ல கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக நல்லதுங்க. மேசராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த வாரத்தில் முருகப்பெருமான் வழிபாடு சிறப்பான பலனை தருங்க. கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.